அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் லக். இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும். வாழ்க வாழ்க வாழ்க. இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கோட்டீஸ்வர யோகம். ஆமாம், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும். அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம். பல பல கார்கள், மிகப்பெரிய ஒரு மாளிகைகள், நிலபலங்கள், எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும்? நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸ்ன்ஸே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட 3 மடங்கு செலவுகள் தான் ஆகுது. எனக்கு நல்ல நேரமே வராதா? அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா? அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம்? அது முடியுமா ஜாதகத்தில்? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா? ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. மறுபடியும் நம்ம எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது? அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா? இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கோட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா, இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை உயர்த்திவிடும். அது எந்தெந்த யோகங்கள் தருது? அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா, இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது? இப்படி ஒரு விளக்கமாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 12 ராசிக்கும் 12 விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கத்திற்குரிய மீன ராசி அன்பர்களே, என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்காக பர்சனலாகவே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உன்னதத்தையும் தரக்கூடிய நண்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்பயுமே சந்தோஷத்தை கொடுப்பாங்க. அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய செய்திகள் சந்தோஷமாகவே இருக்கும். மீன ராசி அன்பர்கள் தான். அப்படிப்பட்ட அந்த மீன ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உச்சமடையக்கூடிய காலம் எப்பொழுது? எனக்கு நல்ல நேரம் வராதா? எந்த தசா புத்தியில் நான் உச்சம் அடைவேன்? எந்த நாள் எந்த நேரம் என்கிட்ட வீடு கட்டுவேன்? எப்போ நான் பெரும் பணக்காரன் ஆவேன்? இந்த வாழ்க்கையில் பொருளாதாரம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு குறையுமே கிடையாது, எல்லாத்தையும் வாங்கிடலாம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுறேன். அவங்களாம் இந்த உலகத்தில் மதிப்பு மரியாதை இருக்குதா அப்படின்னா பணத்தை வைத்துத்தான் மரியாதை. கண்டிப்பாக இன்றளவும் அப்படி தான் நடக்குது. உறவுகள் மத்தியிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே சரி, இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, இல்லாதவங்களுக்கு ஒரு மரியாதை தான். அப்போ இல்லாதவங்களுக்கு மரியாதை இருக்கும், அது காலச்சுவடுகளில் இருக்கும், வரலாறுகளில் இருக்கும். இருந்தாலும் அன்றன்ற நிகழ்வுகளில் நடத்தக்கூடிய விஷயங்கள் இந்த பொருளாதாரம் தான். அப்போ இந்த கோட்டீஸ்வர யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசா புத்திகள் இந்த மீன ராசிக்கு யார்ப்பா கொடுப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, யார் பாதகத்தை கொடுக்கிறாரோ, யார் கிரகங்களில் நமக்கு கெட்டதை செய்கிறாரோ அந்த கிரகம் நல்லதையும் செய்யும் அப்படின்ற ஒரு தத்துவத்தை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், அப்போ எப்படி சார் கெட்டது செய்யக்கூடிய கிரகம் நல்லது செய்யுமா அப்படின்னா, அந்த கெட்டது செய்யக்கூடிய கிரகம் எப்பயுமே கெட்டது செஞ்சுட்டே இருக்காது. நன்மைகளை செய்ய ஆரம்பித்து விட்டால் அவரை போன்று நன்மைகள் செய்யவும் முடியாது. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்ன தசா புத்திகளில் நம்ம கண்டுபிடிக்கிறது? எந்த தசா புத்தி வரும் காலத்தில் என்னுடைய உயர்வுகளை நான் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னா, எந்த தசா புத்திகளும் நன்மையான தசா புத்தியாக மாற்றிக்கொள்வது என்பது சாலச் சிறந்தது. அதுக்குண்டான வழிபாடு முறைகள், அதுக்குண்டான தத்துவ முறைகள் எல்லாமே அறிஞ்சு தெரிஞ்சு நீங்கள் பண்ணிட்டு இருக்கணும். தொடர்ச்சியாக ஒரு பெயர் புகழ்கள் வளர்ச்சிகள் ஒரு தசா புத்தியில் வருது அப்படின்னா, அடுத்த தசாபுத்தி வரும்பொழுது அந்த பெயர் புகழ் அழிஞ்சிடுமா என்ன? அது அழியாத வண்ணம் உங்களை நீங்கள் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஒரு ஹீரோயிசம் பண்ணுறாங்க, ஒரு ஹீரோ இருக்கிறார் அப்படின்னா, அவர் வெற்றி அடைஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த வெற்றியை தக்க வைத்து கொள்ள அவர் கடுமளவு முயற்சி செய்கிறாரா இல்லையா? அதற்கு பிறகு ரொம்ப பக்குவப்பட்டார் அப்படின்னா எந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி
வளர்ச்சிகளை நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாதுகாப்பாக இருப்பார். அந்த மாதிரி இந்த மீன ராசிக்கு உயர்வுகள் வர வரைக்கும் இவர்கள் சூதகமாக செயல்பட வேண்டும். வந்த பிறகு ரொம்ப சாமர்த்தியமாக இருக்க வேண்டும். ஏன்னா திடீர் உயர்வுகள் வரும் இந்த மீன ராசிக்கு. அப்போ மீன ராசிக்கு சந்திரனுடைய தசை என்பது யோகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்ன சார் சந்திர தசை சொல்கிறீங்க? அந்த சந்திர தசைக்கு உண்டான பரிகாரங்களும் பூஜைகளும் நீங்கள் செய்ய வேண்டும், கண்டிப்பாக செய்யணும். அப்பா மேலே அன்பு வச்சுருக்கேன், அம்மா மேலே பாசம் வச்சுட்டு இருக்கேன், மனைவி மேலே பிரியம் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் மனதளவு பிரியம் வச்சுட்டு இருக்கீங்கன்ற விஷயம் உண்மையான விஷயம் தான், அதில் யாரும் இல்லை எடுத்து சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த அன்புகளை காட்டக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்கள் இருக்க வேண்டும் இல்லையா? அது வெறும் வார்த்தை வடிவமாக இருந்து விட்டால் அதற்குண்டான பலன் கிடையாது, செயல்படுத்தணும். அப்போ பெத்த தாய்க்கு ஏதாவது ஒரு உபகாரம் நீங்கள் பண்ணி ஆகணும், தந்தைக்கு ஏதாவது உபகாரம் பண்ணணும், மனைவிக்கு ஏதாவது யோகத்தை பண்ணணும். இப்படி பண்ணாதான் அவளுடைய அன்பை நீங்கள் வாங்க முடியும். ஆமாம், கண்டிப்பாக. என்ன சார் கொடுத்து வாங்கிறதுக்கு கடவுள் என்ன சார்? நீங்கள் கடவுள் நம்மளுக்கு என்ன வேணும்னு தெரியாதா? அப்போ கடவுள் நம்ம கேட்காமலே கொடுக்கறதான கடவுள். இதெல்லாம் கோமாளிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விதிகள். ஆமாம், ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய சங்கல்பம் பண்ணணும், மனதளவில் நீங்கள் லயம் ஆகணும். ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கணும்னா அந்த பொருள் மீது காதல் வரணும், அதை அடைவதற்கு உண்டான லட்சிய வெறி உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ மீன ராசிக்கு சந்திர மகாதசை யோக பலன்களை செய்யும். சந்திரன் உங்களுக்கு நல்லதான் பண்ணுவார். அப்போ மீன ராசினர் என்னென்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு அம்மனுடைய ஆலயம் உங்கள் அருகாமல் இருக்கலாம், அல்லது கடற்கரையோர அம்மனாக இருக்கலாம், ஆற்றங்கரையோர தெய்வங்களாக இருக்கலாம். அம்மன் அப்படின்ற ஒரு மருந்த உங்களுக்கு செயல்படும். அவளுக்கு என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக பாலாபிஷேகம் பண்ணணும், மாம்பழத்தால் அர்ச்சனை பண்ணணும். அப்போ பழ வகைகளை கொண்டு அர்ச்சனைகள் செய்ய வேண்டும், பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாமே செய்யணும். அவளுடைய மந்திரத்தை நீங்கள் இன்ஷெட் பண்ணணும். கண்டிப்பாக அது உங்களுக்கு உயர்ந்த நிலையை கொண்டு சேர்த்து விடும். எந்த மாதிரி சூழல் இருந்தாலும் உங்களுடைய தொழில் பிரகாசமாக அமைந்து விடும். அப்போ எவ்வளவு காலம் நீங்கள் பாலினாலும் பழத்தினாலும் அபிஷேகம் பண்ணிட்டு வரீங்களோ, வீக்லி ஒன் டைம் நீங்கள் வேணால் பார்த்துட்டே வாங்க. இதை ஒரு 108 நாட்களுக்குள்ளே நீங்கள் வைத்த கோரிக்கை கண்டிப்பாக அது நிறைவேறும். அதில் மாற்று கருத்தே கிடையாது, 100% ட்ரூவான உண்மை. வக்ர தெய்வங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யும். காவல் தெய்வங்கள், அகோர தெய்வங்கள், சலங்கை கட்டிய தெய்வங்கள். ஆமாம், இந்த கருப்பண்ண சுவாமி, மதுரை வீரன், இந்த சாமுண்டீஸ்வரி, இந்த அங்காளி, அங்காள பரமேஸ்வரி, காளி, ரூபிணி, வனதுர்கை, இந்த மாதிரி அகூர தெய்வங்கள், தலை வேறு உடல் வேறு அமைப்புகளை கொண்ட தெய்வங்கள். இப்போ நரசிம்மருடைய வழிபாடு, இதெல்லாம் தலை மிருக வடிவமாகவும் உடல் மனித வடிவமாகவும் இருக்கும். விநாயக பெருமான் தலை மிருகமாகவும் உடல் மனிதனாகவும் இருக்கும். இப்படி மாறுபட்ட கோணத்தில் உள்ள தெய்வங்களுடைய வழிபாடு இஷ்டமாக நீங்கள் வழிபட ஆரம்பித்து விட்டால் உங்களுக்கு எல்லாம் இது வரப்பிரசாதம். உங்களுக்கு என்ன தசாபுத்தி ஒன்றாலும் நடக்கட்டும். அப்போ உங்களுடைய ஜாதகங்களை எடுத்து அது அமர்ந்த நட்சத்திரங்கள், அப்போ இஷ்ட தெய்வத்தின் அமர்ந்த நட்சத்திரம், எந்த நாள், எந்த நேரம், எந்த நட்சத்திரம், எது உங்களுக்கு யோகமாக வேலை செய்ய போகிறது, அப்போ உங்களுடைய உயர்வுகளை கொடுக்கக்கூடிய சீக்வன்ஸ் பாயிண்ட் என்ன? ஒவ்வொரு ஜாதகங்களுக்குமே ஒவ்வொரு தத்துவ முறைகள் இருக்கிறது. அப்போ எப்படிப்பட்ட யோகம் இல்லாத ஜாதகங்களை கூட யோகமாக மாற்றக்கூடிய முறை இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகில் இருக்கிறது. பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. என் பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. அதெல்லாம் என் பிரச்சனையை தீர்க்கணும்னா நான் 10,000 கோயில் பார்த்துட்டேன், எல்லா ஆலயங்களுக்கும் நான் அபிஷேக ஆராய்ச்சி பண்ணிட்டேன், நான் செய்யாத தானங்களும் தர்மங்களும் கிடையாது. என்னுடைய கர்ம வினைகள் அந்த அளவுக்கு சூழ்ந்துன்னு இருக்கு. என்னுடைய ஜாதகமே வேஸ்ட் ஜாதகம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க எல்லா ஜாதகரும். அப்படிப்பட்ட ஜாதகங்கள் கூட யோகமாக மாற்றுவதற்கு உண்டான தத்துவ முறைகள், சித்தர்கள் சொன்ன முறைகள் உங்களுடைய ஜாதகத்துக்குள்ளே தான் இருக்குது, வேற எங்கேயும் வெளியிலாம் கிடையாது, அதுக்குள்ளே தான் இருக்குது. எப்படி ஒரு நாகத்தினுடைய தீண்டுதல் விஷமாக மாறி அந்த விஷத்திற்கு மருந்து அந்த நாகத்தினுடைய
விஷமாக இருக்கிறதோ அதுபோல உங்களுடைய ஜாதகத்தினுடைய கர்ம பலன்கள் உங்களுடைய ஜாதகத்திலே தான் உயர்வுகள் உண்டு என்பதை எந்த அளவு மாற்று கருத்து கிடையாது. அப்போ என்ன குருஜி பண்ணலாம்? உங்களுடைய ஜாதகத்தை முதல்ல சுத்த ஜாதகமாக மாற்றணும். உங்கள் ஜாதகத்துக்கு சில பரிபாலன முறைகள் வரணும், மந்திர உபதாசங்கள் வரணும், பூஜை புனஸ்காரங்கள் வரணும். இதெல்லாம் அது உங்கள் ஜாதகத்தை முதல்ல அந்த செய்யக்கூடிய காலம் எப்போன்னு முதல்ல நிர்ணயம் பண்ணணும். இதெல்லாம் பண்ண பிறகு தான் இந்த கோட்டீஸ்வர யோகம் என்பது கண்டிப்பாக உண்டு. எங்கே குருஜி இதெல்லாம் பண்ணோம்னா கூரை பிச்சுட்டு கூட்டுமா, வானத்திலேருந்து வருமா, ஏதாவது லாட்ரி சீட்டு கிடைக்குமா, புதையல் கிடைக்குமா? அது அல்ல. உங்களுடைய உழைப்புகள் விரயமாகாது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் சரியானதாக இருக்கும். நல்ல நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களுக்கு தீங்கு என்பது வராது. யாராவது ஒருத்தர் தீங்கு பண்ணணும், உங்களுக்கு தீங்குகள் வருது அப்படின்னா அந்த காரியங்கள் உங்களுடைய வாசலோடு போய்விடும். அப்போ செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி அடைஞ்சாலே நீங்கள் முழு வெற்றியாக அடைந்து விடுவீர்கள். அப்போ மீன ராசிக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய பரிகாரம் உடல் வேறு தலை வேறு உள்ள தெய்வங்களுடைய வழிபாடு, அம்மனுடைய அபிஷேக ஆராத்திகளுடைய வழிபாடு, உங்களுடைய குடும்பத்தில் ருதுவாவாத கன்னி பெண்களை வருடத்துக்கு ஒரு முறை கூட்டு அவர்களுக்கு பாத பூஜை செய்யும். மீனராசினர் உங்கள் குடும்பத்தில் மீனராசினர் இருந்தால் அப்படின்னா இந்த நவகிரக பூஜையில் கூட செய்யலாம், அல்லது வருஷத்தில் ஒரு நாள், அது எந்த நாளாக வேணாலும் இருக்கலாம், அது உங்கள் ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கலாம். ருதுவாவாத கன்னி பெண்களை இல்லத்திற்கு வர வைத்து 5 பெண்களோ 7 பெண்களோ அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு உண்டான இனிப்புகளை வழங்கி நீங்கள் வருவீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை தோல்வி என்பதே கிடையாது. இது சின்ன சின்ன விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். ஹைஃபையான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களுடைய விதிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வாழ்க வாழ்க.